வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, ஆடி மாதம் 1ஆம் தேதி உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட இந்த கந்தன் வந்து விட்டேன். என் குழந்தையே, ஒரு முறை உன் அப்பன் என் வார்த்தைகளை கேள். இது உன் அப்பனின் உத்தரவாக கூட நீ எடுத்துக்கொள்ளலாம். என் பிள்ளையே, எப்பொழுதும் இதை செய் அதை செய் என்று நான் உன்னை வற்புறுத்துவது கிடையாது. இப்பொழுது ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்குள் இருக்கின்ற ஆழமான உண்மைகளை நீ தெரிந்து கொண்டு கந்தன் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னவென்று நீ கேட்க வந்திருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னை ஒருபோதும் இந்த அப்பன் ஏமாற்றிவிட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதனை நான் சரியாக உனக்கு தெளிவுபடுத்தி எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கின்றேன். இதுவரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும். இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் என்று ஏதும் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி தந்திட நான் முன் வந்து விட்டேன். என் பிள்ளையே, கந்தனுக்கு வேண்டியது எல்லாம் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை. நம் அப்பனை நாம் தேடி வந்திருக்கிறோம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் அப்பன் உனக்கு உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்காமல் போவேனா? அதையும் மீறி நான் ஒரு விஷயத்தில் உனக்கு தாமதம் காட்டுகிறேன் என்றால் நிச்சயமாக அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்ன, உன்னை சூழ்ந்து வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நீ நினைத்திருக்கலாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளாக எதுவுமே இங்கு நடக்கவில்லையே என்று, உனக்கான நன்மைகளாக எதுவுமே கிடைக்கவில்லை என்று. அப்படி இருக்கும் பொழுது அப்பா, நான் எப்படி நீ சொல்வதையெல்லாம் நம்புவது என்று கேட்கிறாய் அல்லவா? உனக்கு இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுதான். நீ எதை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, உன்னை நம்பு. உன் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களிலும் துணை நிற்கும் என்பதனை முதலில் நீ நம்பு. நீ எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நம்பு. என் பிள்ளையே, உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை அல்லவா? இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது என்பது உண்மை. இதுவரையிலும் நீ கடந்து வந்ததை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தப்பட்டு கொண்டே இரு. இனி என்னாலும் நான் இருந்து உன்னை நல்வழிப்படுத்த எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். என் பிள்ளையே, கந்தன் உன் முன்னால் நிற்கும் நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியை கொடுக்கும் நேரமும் நீ நிறைவாக அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வெற்றியை பதிவு செய்துவிடு. நீ தாமதித்தால் உன் வெற்றியை மற்றவர்கள் பெற்று செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய வெற்றியை யாரும் இங்கே பெற்றுவிட முடியாதபடிக்கு உனக்கானவற்றை நீ நின்று பெற்றுக்கொள்ள தயங்காமல் முன்னே வா. இன்று ஆடி மாதத்தினுடைய 1ஆம் தேதி இந்த கந்தன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டேன் என்பதனை நான் உனக்கு விடியலிலேயே தெரிவுபடுத்தி விட்டேன். இனிமேல் என் குழந்தை எதற்கும் கலங்காமல் நீ முன்னேற்றத்தை மட்டும் கவனத்தில் கொண்டு முன்னேறி கொண்டே இரு. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் தானாகவே நடக்கும். உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொன்றும் நிறைவாக கிடைக்கும். வாழ்க்கை முழுமைக்கும் அது உனக்கு தொடர்கதையாக இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். யார் வேண்டுமானாலும் உன்னை காயப்படுத்த எண்ணி இருக்கலாம். ஆனால் நீ நினைத்தால் மட்டும்தான் அந்த காயங்கள் உன்னை வந்து தொடரும் என்பதனை இனிமேலும் ஒருபோதும் நீ மறக்காதே. என் பிள்ளையே, சட்டென்று ஒரு நொடியில் இந்த கந்தன் உன் முன்னால் வந்து விட்டேன். நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து விட்டேன் என்றால் நீ எப்பொழுதுமே கலங்காமல் நிற்க வேண்டும் அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் மனம் வருந்தாமல் நீ நிற்க வேண்டும் அல்லவா? எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எல்லையற்ற சந்தோஷத்திற்கு இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள். இனிமேல் எந்த நிலையும்
எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உனக்கு வேண்டியபடி உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும். யாரையும் கடந்து வந்துவிடு. ஒருபோதும் யாரிடத்திலும் நின்று விடாதே. அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை நீ மதித்து அவர்கள் சொல்கின்ற தீய வழியில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது என்றால் உன் அருகில் நிற்கின்ற தெய்வம் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் நமக்கு நினைவில் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நினைவில் இருக்க வேண்டும். என் பிள்ளையை, எந்த நொடிப்பொழுதில் எல்லாம் உனக்கு என்னவாக ஏதுவாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நீ விரும்பிய அற்புதங்கள் எல்லாம் தொடர வேண்டிய காலகட்டம். எந்த இடத்தில் எதை விட்டாயோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் தொடங்கு. நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சக்தி ஒன்று உன்னோடு இருந்து உன்னை இயக்குவதை உன்னால் கண்டுபிடிக்க முடியும். நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக எல்லாம் நடப்பதை உன்னால் நிச்சயமாக கண்டுபிடித்து விட முடியும். நான் இருந்தல்லவா உன்னை ஆட்டுவிக்கின்றேன். நான் இருந்தல்லவா இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை செய்ய தூண்டுகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எந்த நிலையிலும் நீ எதையும் விட்டுவிடாமல் உன்னுடைய வெற்றியின் பாதையில் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டே இரு. யார் வருவார்கள் பார்த்து விடலாம். கந்தன் இருக்கும் பொழுது உன் கஷ்டங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் முன் வந்து அந்த கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களை எல்லாம் ஒரு கை பார்த்து விடலாம் என்பதனை நீ மறந்து விடாது. இனிமேல் இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று எண்ணி நீ கலங்குவதை விட உன்னை தேடி வருகின்ற உன் அப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நிலையிலும் உடனிருந்து உதவி செய்வான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் முன்னால் உனக்கு நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனிமேலும் நீ எதற்கும் கலங்காது முன்னின்று உன் வெற்றிக்கு எப்பொழுதும் உறுதியாக நின்று கொண்டிருக்க வேண்டிய தருணம். என் பிள்ளையே, ஆரம்பத்தில் நீ எதையெல்லாம் நினைத்து கலங்கினாயோ இப்பொழுது அதுவெல்லாம் சரியாக உன் கைகளில் வந்திருக்கிறது என்பதனை உன்னால் உணர முடிகிறதா? 4 பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்று நல்லது செய்யாதே. 4 பேர் நன்றாக இருந்தால் போதும். நம்மால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்யலாம் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தாலே அது போதும். இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே. என் குழந்தையே, என்ன நடக்கும், எந்த உறவாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே இதயத்தில் இருக்க வேண்டிய 2 விஷயங்கள். பழகும் பொழுது உண்மையாக இரு. பழகிய பிறகு அவர்களின் உண்மையான குணம் என்னவென்று தெரிந்துவிட்ட பிறகு நீ உயிராக இருப்பதில் எந்த தவறும் இல்லை. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எப்பொழுதுமே ஒருவரின் மீது அதிகமாக இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னை ஏளனமாக பார்ப்பவர்கள் உன்னால் தான் இத்தனை பலனையும் அடைந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து நிறைவான எண்ணம் கொண்டு எப்பொழுதும் நல்லபடியாக நீ வாழ வேண்டும். அவர்கள் நம்மை எப்படி நினைக்கிறார்கள் என்பதற்காகவெல்லாம் கலங்காதி. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பாதி பிரச்சனைகளுக்கு காரணமே யார் என்ன நினைப்பார்கள், யார் என்ன சொல்வார்கள் என்று நீ யோசித்து கொண்டிருப்பதுதான். யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையும் நடத்த முன் வரும் பொழுது என் பிள்ளை, இதையெல்லாம் கண்டு நீ ஒருபோதும் கலங்கி விடாது. உனக்கான உண்மைகளை எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து கொண்டிருந்தால் அது போதும். இனி என்னவாகும் என்று நீ கலங்கி நின்றாலும், ஏதுவாகும் என்று நீ வருந்தி நின்றாலும், அதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை கொடுக்கக்கூடிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது என்பதனை முதலில் நீ முடிவு செய்து விட்டால் அது போதும். என் பிள்ளையை, உன்னை சுற்றிலும் வருகின்ற விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதற்காகவும் நீ வருத்தப்படுவதோ, சட்டென்று ஒரு அடி பின்வாங்கி விடுவதோ கூடாது. இதைத்தான் அவர்கள் கவனத்தில் கொண்டு இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் எந்த நிலையிலும் உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டிருந்தால் அது போதும்.
உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக முன்னெடுத்து வந்தால் போதும். இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, என் பிள்ளை, இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை நீ மனநிறைவோடு உறுதியாக பெற்றுக்கொண்டு முன்னேறி வா. கந்தன் இருக்கிறேன் உனக்கு துணையாக. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.